Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tirchangodu Namakkal district and Sangagiri Salem district. இன்று ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் சுகாதாரத்துறை இணை இயக்குநர்கள் தமிழ்நாடு முழுதும் இருக்கிற இணை இயக்குநர்களுக்கான ரிவ்யூ மீட்டிங் இன்னைக்கு நடந்தது. இன்றும் நாளையும் அந்த ரிவ்யூ மீட்டிங்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் சுகாதாரத்துறைக்காக என்னென்ன ஒரு திட்டங்கள் வச்சுருக்காங்க, என்னென்ன விஷன் இருக்குது, மக்கள்கிட்ட என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிறத என்ன தலைவர் முதலமைச்சர் அவர்கள் சொன்னாரோ அதெல்லாம் நம்ம ஜாயிண்ட் டைரக்டர்ஸ்க்கு நம்ம சொன்னோம். இப்போ ஜாயிண்ட் டைரக்டர்ஸ் இணை இயக்குநர்கள் பார்த்தீங்கன்னா இவங்க கீழே என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸ் வருதுன்னா பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அப்புறம் மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனைகள், இதை தவிர இருக்கிற மாவட்ட லெவலில் இருக்கிற மருத்துவமனைகள், தாலுக் லெவலில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ், சப் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், இது எல்லாமே இந்த இணை இயக்குநர்கள் இவங்க கண்ட்ரோலில் தான் வருது. கிட்டத்தட்ட 70% ஆஃப் நான் டிஎம்இ மருத்துவக் கல்லூரி பார்க்காத 70% நோயாளிகளை இந்த டிஎம்எஸ், இந்த ஜாயிண்ட் டைரக்டர் கண்ட்ரோலில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இங்கே தான் பேஷண்ட்ஸ் வராங்க. ஸோ இது இவங்க கண்ட்ரோலில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் தான் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது. இப்போ என்ன நம்ம முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்திருக்காங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அரசு மருத்துவமனைக்கு போனால் அங்கே நல்ல மருத்துவம் கிடைக்கும், அங்கே டாக்டர்ஸ் இருப்பாங்க, அங்கே சுத்தமாக இருக்கும், அங்கே வெயிட்டிங் ஏரியா நல்லா இருக்கும், அங்கே இருக்கிற கழிவறைகள்லாம் சுத்தமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாக்கணுங்கிற சொல்லியிருக்காங்க. அதை நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக எல்லா ஜாயிண்ட் டைரக்டர்ஸும் அவங்களோட கருத்தையும் சொன்னாங்க. இதை நம்ம முதலமைச்சர் அரசுக்கு என்ன ஒரு நிர்ணயம், சுகாதாரத்துறைக்கு என்னென்ன ஒரு டார்கெட்ஸ் வச்சிருக்காங்களோ அது எல்லாமே நாங்களும் ஃபுல்ஃபில் பண்ணுறோம். நாங்கள் என்ன சொன்னோம்னா, குறிப்பாக நான் என்ன சொன்னோன்னா, எல்லாரும் ஜாயிண்ட் டைரக்டர்ஸும் இந்த கவர்மெண்ட்டோட முக்கிய பார்ட்னர்ஸ் தான். யார் மேலே டாக்டர்ஸ் இங்கே இருக்கிறவங்களாம் யார் மேலே கீழே இல்லை, அவங்கவுங்க துறையில் அவங்கவுங்க வேலையில் அவங்க வேலையை கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே யாரும் கேள்வி கேட்காத சூழல் தான் இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டில் நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் பெண்டிங்காக இருக்குது. கிட்டத்தட்ட எவ்வளோ பெண்டிங்? சம் 8,000 பெண்டிங் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஒரு பிரைவேட் மருத்துவமனை ஒரு கிளினிக் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டில் அவங்க அப்ளை பண்ணி வந்து ஒரு லைசன்ஸ் வாங்கணும். கிட்டத்தட்ட ஒரு 8,000 அப்ளிகேஷன்ஸ் பெண்டிங் இருக்குது. அதில் என்ன ஒரு முடிவு எடுத்திருக்கோம்னா, ஒரு ப்ரொவிஷனலாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணாலே ப்ரொவிஷனலாக அவங்களுக்கு அந்த லைசன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். அது 1 year வேலிடிட்டி இருக்கும். அந்த 1 year வேலிடிட்டிக்குள்ளே அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த 5 yearsக்கான பெர்மனன்ட் லைசன்சிங் கொடுத்துருவோம். இப்போ என்ன, அந்த நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ப்ளஸ் அந்த உங்களோட ஃபெசிலிட்டியை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி நாங்கள் ஒரு ஃபெசிலிட்டி கொண்டு வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக ப்ரொஃபஷனல் அப்ரூவல் அது கிடைக்கிற மாதிரியும் நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த ரீப்ரொடக்டிவ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஏஆர்டி மையங்கள், கருத்தரிப்பு மையங்கள், அதுக்கான அப்ளிகேஷன்ஸும் நிறைய பெண்டிங் இருக்குது. அதுக்கான ப்ராசஸையும் சிம்பிளிஃபை பண்ணி டிரான்ஸ்பரண்டாக பண்ணுறதுக்கான அனைத்து ஆக்ஷன்ஸும் நாங்கள் எடுக்க போகிறோம். அப்புறம் இந்த கிளென்லினஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காயக்கல்பம்ங்கிற ஒரு ரேங்கிங் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கிளென்லினஸில் எந்தெந்த ரேங்கிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இயர்லி ஒன்ஸ் இப்போ பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்த கூட்டத்தில் ஒரு குவார்ட்டர்லி, வருடத்திற்கு 4 முறை அந்த ரேங்கிங்கை கொண்டு வந்து நல்ல ஃபங்க்ஷன், நல்ல கிளீனாக இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு ரேங்கிங் கொண்டு வரலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். தமிழக முதலமைச்சர் கூட அப்போது கேம்பெயின் பண்ணும்போது வந்து ஆட்சிக்கு வந்து விசாரணை நடக்கும். இப்போ அதுக்கான விசாரணை நிறுவனத்து அது கடந்த ஆட்சி காலத்திலே வந்து டிஎம்எஸ் தலைமையில் வந்து ஒரு குழு போட்டு அது விசாரணை பண்ணாங்க. விசாரணை அறிக்கை என்ன ஆச்சு, இது வரைக்கும் கிட்னி திருட்டு தொடர்பாக என்னென்ன வந்து விசாரணைகள் நம்ம பண்ணிருக்கோம், அந்த உண்மையான வெளிப்படைத்தன்மையோட இந்த விஷயத்துல விவகாரத்துல நடந்திருக்காங்க. இல்ல, இந்த தேர்தல்னால அந்த விசாரணை கொஞ்சம் தொய்வு இருந்தது. இப்ப மீண்டும் முழு மூச்சில் அந்த விசாரணை நடக்கும். கண்டிப்பா மக்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கிற முதலமைச்சர் மாண்பு முதல்வர் அவர்களோட அறிவுறுத்தல் பேரில் இந்த உத்தரவாதத்தை தரேன். இந்த விசாரணை டிரான்ஸ்பரண்டா நடக்கும். அந்த நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும். நாமக்கல் உங்க மாவட்டத்திலே வந்து தொடங்கினதுதான் இந்த பிரச்சனை. கடந்த லாஸ்ட் 2 yearsா வந்து இந்த பிரச்சனை விசாரணை பண்ணிட்டு தான் சொன்னாங்க. அதுக்கு குழு போட்டாங்க. அந்த குழுக்கு அறிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி விசாரணை பண்ணி அறிக்கை வரல.
சோ எப்படி எந்த அடிப்படையில அப்போ வந்து விசாரணை பண்ணாங்க? அந்த இரண்டாவது அறிக்கைக்கான சம்பந்தப்பட்ட 2 மருத்துவமனைகள் மீது டிஎம்எஸ் தரப்பிலிருந்து எந்த ஒரு விளக்கமும் இல்லை. மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடாதுன்ற உத்தரவு மட்டும் தான் வழங்கியிருக்காங்க தவிர அந்த மருத்துவமனை மீது முழுமையான எந்த நடவடிக்கையுமே எடுக்கப்படலை. இல்லை, நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விசாரணை அடுத்து முழு மூச்சில் நடக்கும். நான் அந்த உத்தரவாதத்தை கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க இந்த ஆக்ஷன்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்பீங்க. யார் குற்றம் செஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக சட்டத்தின் பிடியிலிருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது. விசாரணைக்கு அந்த அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டி இருப்பாங்க, நான் மானிட்டர் பண்ணுவேன். இல்ல, அதான் நான் ஏற்கனவே சொன்னல, யார் தவறு செஞ்சிருந்தாலும் அது யாரா இருந்தாலும் சரி, அது பழைய மினிஸ்டரா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, அந்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். சார், அதே போல நேற்று சொல்லியிருந்தீங்க அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கூட வந்து அரசு மருத்துவமனைகள் சிகிச்சை பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பெரும்பாலான அரசு மருத்துவமனைகள்ல இன்னும் போதிய இல்ல, அந்த நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், அதை கண்டிப்பா நான் இம்ப்ரூவ் பண்றதுக்கான அனைத்து முயற்சிகள் நாம் மேற்கொள்ளும். என்னது? இல்ல நம்ம தலைமை யாரு அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருந்தேன். நம்ம இந்த அனைத்து டிபார்ட்மெண்டோட தலைவர் வந்து முதலமைச்சர் தான். முதலமைச்சரோட விஷன், அவரோட பார்வை என்ன இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம ஒழுங்கா நம்மளோட வேலையை செய்ய முடியுங்கிறதுனால முதலமைச்சர் என்ன திட்டங்கள், என்ன கனவு, இந்த சுகாதாரத்துறைக்கு என்னென்ன செய்யணுங்கிறத அதை தெரியப்படுத்தணுங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அரசு மருத்துவமனையில நேற்று தாவேகா நிர்வாகி கோட் போட்டு ஆய்வு பண்ணிருக்காங்கன்னு ஒரு வீடியோ வந்திருக்காரு. அது என்ன சார் உண்மை? இல்ல, அந்த செய்தியை நாங்கள் கேட்டோம். இந்த நேரத்தில் அதையும் நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். இனிமேல் நம்ம கழக நிர்வாகிகள் யாரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை தவிர வேற யாரும் போய் இன்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாங்கிற ஒரு தெளிவான அறிவுறுத்தலை கழக தலைவரும் பொதுச் செயலரும் சொல்லியிருக்காங்க. இனிமேல் அந்த மாதிரி நிகழ்வு நடக்காது. எதுங்க? நீடில் ஜெர்க்கா, நீடில் பிரிக் இன்ஜுரி. சரி, அந்த மாதிரி இருக்கா? எம்எம்சில சொன்னாங்க NPI, இந்த குவாலிட்டி ஆஃப் கேர்லெஸ் நீடில் பிரிக் இன்ஜுரி. இல்ல, நீடில் பிரிக் இன்ஜுரி சர்ஜரி பண்றப்ப தவறுதலா அது ஸ்டிச் பண்றப்ப நம்ம கையை குத்திக்கிற சூழல் இருக்கும். அது பாத்தீங்கன்னா அது சரி நடக்கும். அதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கலாம். அது ஒரு ஆக்சிடென்ட். சரி, நீடில் பிரிக் இன்ஜுரி இஸ் an ஆக்சிடென்ட் தான். அந்த எப்படி இப்போ ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் இருக்கோ அந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரிச்சு எனக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை நோக்கி லீகல் நாங்கள் டீம் காமிச்சிருக்கோம். அது அவங்க என்ன ப்ரிஸ்கிரைப் பண்றாங்களோ அது மாதிரி ஆக்ஷன் எடுப்போம். நீங்க கவலை, இங்க பாருங்க, திரும்பவும் சொல்றேன், கவலையே நீங்க எல்லாத்துக்கும் கேட்கறவங்க ஆர்வம் புரியுது. உங்க நியாயம் கிடைக்கணும் தான் நினைக்கிறீங்க, கண்டிப்பா கிடைக்கும். அது அதான் நான் சொல்லிட்டேன், யாரா இருந்தாலும் சரிங்க. சரியா? ரைட், ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாம் தொடர்ந்து இது மாதிரி ஒரு தவறு நடக்கிறப்ப நீங்க சுட்டி காட்டுங்க. உங்களோட முழு ஆதரவோட கண்டிப்பா அது நியாயம் கிடைக்கும் அந்த இதுல. ரைட். இல்ல, இனிமேல் தெரியப்படுத்த. Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tirchangodu, Namakkal district and Sangagiri, Salem district.